அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்கார், அவரை கூப்பிட்டுருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க. ஸோ ஜாகிரதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலே வந்து இயங்குது. கதை இல்லாமல் கதை சொல்லாத, கதை இல்லாத, கதையை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை, எந்த ஊரும் இல்லை. அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கும். இங்கே இத்தனை பேர் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும். வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி. ஸோ அந்த புத்தகங்கள் இல்லை, அது எல்லாத்துலையும் இருக்குது. அருமையான புஸ்தகம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கேவி சாதியை தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருளாவது ஆனந்தி. ஸோ ஒரு மர்மமான புக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கே ஜானகிராமன், பாரதசாரதி, சிவசங்கரி, இந்துமதியிலேருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அண்டு நம்ம ஜெயகாந்தன்லேருந்து பல புத்தகங்கள். ஜெயகாந்தன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து நாவலிஸ்ட்டு. ஏன்னா அவருடைய அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதை எழுதுனாங்கன்னு சொன்னால் அந்த குப்பத்தை ஒரு வர்ணிக்கிற விதம், அந்த கேரக்டர் பேசுகிற விதம் பார்த்தா இவர் வந்து குப்பத்திலேயே பிறந்து விழுந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். ஒரு பிராமணன் பற்றி ஒரு கதை எழுதுனாங்கன்னு சொன்னால் இவர் அக்ரஹத்தில் விழுந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது. அந்த புத்தகம் நான் படித்தேன். அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதான்னு தெரியாது, பட் அவனுக்காக படம் புக்கு படித்த பிறகு தான் ஒரு 3 நிமிஷம் அவனுக்காக அழுது. அந்த மாதிரி ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன். அது படிக்கும்போது கண்ணில் தண்ணீரில் ரத்தம் வரும். நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் வந்து அந்நாட்டுக்காரங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தினா, எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா, என்ன ரீசன்? ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி தான். அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம். அது சரித்திர படங்களும் புத்தகங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சாண்டிலியன், கடல் புறா, யவனராணி, இந்த கடல் புறா. சாண்டிலியன் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசம் யாரும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அட் த சேம் டைம் சிங்கார ரசம் கூட. இந்த சிங்கார ரசம் வல்கராக இருந்தால் கூட உள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கும், அவ்வளோ காவியமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க சாண்டிலியன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான குரு கல்கி, பொன்னியின் செல்வன். இது வந்து அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க, ரஜினி உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் சிவஜலசை தெரியுமே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. வேள்பாரி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் எழுதியிருக்காங்க ஆனந்த விகடனில், அதை நீங்கள் படிச்சிங்களா? இல்லை படிக்கல, அதை நீங்கள் படிங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை படித்து அப்படியே வந்து திருப்பி பார்த்தேன். புக்கு பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப் மணியம் சின்னன் சார். என்ன ஓவியன் பா! ஒன்று பார்த்தா அவ்வளோ ஒரு அந்த மாதிரி எவ்வளோ புகழ்ந்தாலும் அது தப்பு கம்மி தான். அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன், கம்ப்ளீட்லி கபிலர் வந்து மகா பண்டிதர், வந்து தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர், கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர். அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த வந்து இவனுடைய பாரியோட எல்லாம் சொன்னாங்க விட்டா நாங்கள் அதான் வந்து அது பார்க்கணும்னு சொல்லி அது போகிற வழியை வந்து அது வர்ணது. அந்த நீலன் வந்து அவர் கூட்டிகிட்டு போகும்போது அது வர்ணிக்கிறாங்க பாருங்கள். எப்போவுமே வந்து கதாசிரியர் எங்கே வந்து நிற்கிறா அப்படின்னா, அவன் எடுத்துகிற களம் நம்ம இங்கே சினிமாலங்களில் சொல்கிறோம் தான் பேக்ட்ராப். எடுத்த களம் வந்து நீ எப்படி விவரிக்கிற, எப்படி வர்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணால் வாசகரை வந்து உன்னுடைய பிரபஞ்சத்தில் அதை வந்து உட்கார வச்சுட்டிங்கன்னு சொன்னால், நல்ல கேரக்டர்ஸுக்கு உருவாகிட்டோன்னு சொன்னால் அவங்களே கொண்டு போயிடுவாங்க. அது வந்து அந்த கபிலர் வந்து அந்த நீலன்கிட்ட வந்து அந்த வேள்பாரி பற்றி வந்து பேசுகிறது. நான் முதல்ல நினச்சேன் அந்த வேள்பாரி அப்படின்னு சொன்னால் வந்து ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேள்பாரி தானே அப்படின்னு நினச்சி, இல்லைப்பா இது வீரதீர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாரி, படிக்க 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 அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள், ஈவர் அந்த வள்ளி முருகன், அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்குது. நெக்ஸ்டே பார்த்தா டச் பண்ணி நெக்ஸ்டே பார்த்தா அந்த பூக்கள் என்ன ஒரு இமேஜினேஷன், சங்கர் சொல்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிகிட்டே திஸ் திங் அது போகலாம். அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன்,
அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் அந்த மக்களோட வந்து அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து வர்ணிக்கும்போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு எழுத்து ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேள்பாரி வந்து அவன் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல கபிலரை. சரி, நம்ம வந்து ஒரு வரைக்கும் அது எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து வீட்டுக்கு வந்து யாராவது வந்து முக்கியமான ஆளுங்க வந்தால் வீட்டுக்கு வாசலில் வந்து ஒரு யாராவது சொல்லிருந்தாங்கன்னா இல்லைன்னா முதல்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து ராஜான்னு சொன்னால் அங்கேயே வந்து யாராவது சொல்லிருந்தாங்கன்னா நம்பி இருக்கவே இல்லைன்னு சொன்னால் நம்ம அவை பாண்டியராஜன் எப்படி வர வச்சான் யாராவது சொல்லிருந்தாங்க உள்ள சகல வந்த மேலே தாளம் சொல்லிருந்தாங்கன்னா பட் ராஜா வந்து யாராவது சொல்லிருந்தாங்க தோள் மேலே உட்கார வச்சு அதுவும் ஸ்டேட் அப்படியே பாய்ந்து 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 போகிற அந்த இது அருமை அருமை. அதுக்கப்புறம் அந்த கூத்து அதில் சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த வான்கோழியா அந்த கோழி ஆமாம் அதை பிடிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க. அது பண்ணி அந்த பாரியோட உட்காந்து மது அருந்த சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்து எனக்கே வாயில் தண்ணி ஊறிட்டு இந்த புத்தகம் நம்ம அப்படி படிக்கணும் அப்புறம் படிக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சேன். அதுக்கு காரணம் என்னன்னா 96 வந்து நரசிம்மராவ் ஜி அவர் பிரைம் மினிஸ்டர் ஒரு இதுக்காக அவர் வந்து மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது 2-3 வாட்டி. அப்போ வந்து நம்ம அரசியல் தான் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு யாராவது சொல்லிருந்தாங்க. அப்போ ஒரு சொன்னார் பார்ப்பா எனக்கு வந்து இந்த நல்லா பாலிடிக்ஸே இதாகிடுச்சு. ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து கண்டாலா மகாராஷ்டிரா வந்து கண்டால வந்து ஒரு 3 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். ஒரு 10 மாடுங்க இருக்குது, ஒரு சமையல்காரர், ஒரு தோட்டக்காரர், ஒரு டிரைவர், அவ்வளோதான் வச்சுட்டு சரியாக ஒரு 800,000 புக்ஸுங்க. அவர் வந்து அவர் 7-8 லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. இங்கிலீஷு, தெலுங்கு, மராட்டி, ஹிந்தி அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அந்த இதுலேயும் இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ராஜீவ்காந்தி இதாக நான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் விட்டாடுச்சு. இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது மேலே போச்சு. ஸோ 96 ஒரு நல்ல புக்கு கிடச்சா ஓய்வு எடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை. அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கலை, எனக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கல்கியாவது நம்ம பார்க்க முடியல. ஸோ நம்ம வந்து நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நண்பரை சொல்லி நம்ம வெங்கடேசன் சாரை வந்து சந்தித்தேன். அவர் மீட் பண்ணும்போதே அந்த ஒரு சிரிப்பு கள்ளம் கபட இல்லாத ஒரு சிரிப்பு. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அது எதையோ எவ்வளோ நீட்டாக இருக்குது எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சிரிப்பில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அப்படி அந்த கண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நட்சத்திரம் மாதிரி மின்னுது கண்ணம். அதாவது கம்ப்ளீட்லி இன்னும் இந்த